ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தர்ஷிகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எல்லாம் தீபாவளி சேஃபாக கொண்டாடுனீங்களா, என்ன மாதிரியெல்லாம் கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி அன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெஸ் போடணும். அதுதான் எங்களுடைய தீபாவளி வழக்கம். ஸோ அதே தான் நாங்கள் இந்த வருஷமும் பண்ணோம். சீக்கிரம் கமான் வெளியே வாமா. பிரிச்சு பாருமா. தெரியுங்கம்மா. சாமி கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போட்டு நான் கிளம்பிட்டு இருந்தேன். இவர் வந்து கதவை திறந்துட்டு வந்து கூப்பிட்டாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு சர்ப்ரைஸு, பெரிய ஃபோட்டோவாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. தீபாவளி கிஃப்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ அதனால் இந்த டைம் தெரியாமல் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். இந்த தீபாவளிக்கு ஸ்டார்டிங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செகண்ட் சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாரு. அதாவது பர்ச்சேசிங் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், ட்ரெஸ்ஸு வாங்க போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் புதுசாக ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துருந்தாரு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தீபாவளி அன்றைக்கி மார்னிங்கே எனக்கு வந்து அதையும் போட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம். பாப்பா கூட அவங்க தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட ஸ்வீட் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். நமஸ்காரம் பண்ணிக்கோ சாமி. சரிடா. ஆமாம், அவங்களும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காசு கொடுத்தாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விளையாடுறதுக்கு தான் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலப்பற்ற மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். அண்ட் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாப்பா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வாங்கலான்னு போனோம். நாங்கள் வந்து முதல் நாளே பட்டாசு வாங்கலை, தீபாவளி அன்றைக்கி வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. நாங்கள் வாங்கின பட்டாசே இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் வாங்கினோம். ஏன்னா இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் போதும் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் வாங்கினோம் பட்டாசு. இன்றைக்கி வந்துட்டு மை மாம் தான் சமையல். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அண்டு பட்டாசெல்லாம் வாங்குறதுக்குள்ளேயே பாதி வேலையை அம்மா முடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக காயை அரிஞ்சு கொடுத்தேன். மற்றபடி எல்லா சமையலுமே அம்மா தான் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து நீட்டாக சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு ட்ரெஸ், ஆக்சுவலி மார்னிங் போட்டிருந்தது ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஈவினிங் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ஈவினிங் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு ஈவினிங்லேருந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னடா இது? அதுமா அங்கே பாரு. பாப்பா தான் பட்டாசு வெடிக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துட்டா. பாவம் குழந்த. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சத்தமாக இருக்கிறது அவளுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு போல். பயந்துட்டு அடுத்த நாள்லேருந்து ஃபீவர் வேறு வந்துருச்சு. பாவம் குழந்த. பயத்துல இந்த நாயெல்லாம் பயந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி உட்காந்துருக்கு. எங்க சிங்கத்தை சாச்சிட்டாங்களே, எங்க சிங்கக்குட்டியை சாச்சிட்டாங்களே. கிள்ளிக்கிட்டு இருந்த பிள்ளைய இன்னும் ஒண்ணுதான் இருக்குது. அப்புறம் பெரிய அண்டாவா இருக்கிறதுல வெடிச்சிருக்கும். வந்துருச்சு வந்துருச்சு. அது என்ன கொஞ்சம் பொறுமையா தான் வெடிக்குது. வெயிட் பண்ணி அது வெடிச்சிருச்சு. இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ன எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.